தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான நாடு. மத வெறுப்பை இந்த மண், இந்த பூமி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? கர்நாடகாவில் ஹிஜாபுக்கு தடை வந்த பொழுது, பள்ளி மாணவிகள் தலை முக்கால் அணிந்து வரக்கூடாது என்று தடை போட்ட பொழுது, தமிழ்நாட்டை சார்ந்த இந்து மக்கள் பலர் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு தலை முக்காலை போட்டு வீடியோ போட்டு, முஸ்லிம்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று சொன்ன பூமி இந்த பூமி. சென்னை பேரிடர் காலகட்டத்தில் நிறைமாத கர்ப்பிணியை யூனுஸ் என்கிற ஒரு முஸ்லிம் அந்த பேரிடர் காலகட்டத்தில் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தார். அப்போது அந்த தாய் உறுதி கொள்கிறாள், தனக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் என்னை காப்பாற்றிய யூனுஸ் என்கிற பெயரையே வைக்க வேண்டும் என்று. அந்த தாய்க்கு பெண் குழந்தை பிறந்தது. ஒரு இந்து பெண் குழந்தை என்றும் பாராமல் தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கும் யூனுஸ் என்று பெயர் வைத்த வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு. ஆகவே இங்கே முஸ்லிம்களையும் இந்து மக்களையும் மதத்தின் பெயரை சொல்லி வெறுப்பை ஊட்டி பிரிக்க வேண்டும் என்கிற பாஜகவின் நப்பாசை ஒருபோதும் ஈடுபடாது. மதவெறி சக்திகளை அரசியல் சட்டத்தின் துணை கொண்டு முறியடிப்போம். தமிழகம் எங்கும் மனிதநேயத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தின் மூலம் நாம் அதிகப்படுத்துவோம்.